கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு தம்மிடத்திலே வரும்படி அழைத்தார். அவரிடத்திலே வந்த எல்லாரும் இளைப்பாறுதலை பெற்று சென்றனர். ஆதியாகமம் 3:17 நாம் வாசிக்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய் என்று தேவன் ஆதாமோடே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பாவம் மனிதனின் வாழ்க்கையில் வருத்தத்தை கொண்டு வந்தது. புலம்பல் 5:5 வாசிக்கிறோம், பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தானோ அப்பொழுதே அவனுடைய ஆத்துமாவிலும் வருத்தம் வந்தது, சரீரத்திலும் வருத்தம் வந்தது. 2 கொரிந்தியர் 7:5 பவுல் சொல்லும்போது, எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் இளைப்பாறுதலை கொடுத்தார். எபிரேயர் 4:9-10 வாசிக்கும் பொழுது, அவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போகவில்லை. அது நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளே வைக்கிறதா இருக்கிறது. தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அவர் தருகிற இளைப்பாறுதல் சதா காலத்திற்கான இளைப்பாறுதல் என்று எபிரேயர் 4:9-10 நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள மத்தேயு 11:29 இயேசு சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. மத்தேயு 23:4 கூட நாம் பார்ப்போமானால், சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்த எல்லாருமே அவர்களால் கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அதனால் அவர்கள் வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மை நியாயப்பிரமாணங்கிற அந்த நுகத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக நமக்காக வந்தார். அவர் நமக்காகவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவதற்காகவே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தேடி வந்தார். அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறோம். இயேசுவுக்கு கீழ்ப்படிவதே அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வதாகும். எவ்வளோ பாரங்கள் வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.